Hi friends, welcome back to our channel Safa Creations. நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில பிகினர்ஸ்க்கான பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். சொல்லித்தர எல்லா ஸ்டிச்சஸையும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் அவங்களோட ஒர்க் வந்து எனக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் அவங்களோட ஒரு சில ஒர்க்ஸை வந்து இப்போ பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டிச்சஸை எனக்கு சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க் வந்து அதில் சென்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு ஸ்டிச்சஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நீடலுக்கான ஒரு சின்ன டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் வந்து நம்ம டைட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரலில் வந்து அடிக்கடி பெயின் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக கையில் ஸ்வெட் ஆகும். அவங்கெல்லாம் இந்த நீடில் யூஸ் பண்ணும்போது வலுவழுப்பாக இருக்கிறனால அடிக்கடி நீடில் வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த நீடிலில் த்ரெட்டை வந்து சுற்றிக்கலாம். அது எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நீடில் சுற்றுறதுக்கு என்ன த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காட்டன் த்ரெட் இருந்தால் அது யூஸ் பண்ணலாம். இல்லைனா டெய்லரிங் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பைப்பிங் த்ரெட் வச்சுருப்பீங்க. அந்த பைப்பிங் த்ரெட்டையும் நீங்கள் இதில் சுற்றிக்கலாம். இது ரெண்டுமே இல்லைனா சில்க் த்ரெட்டை கூட நீங்கள் நீடில் வந்து சுற்றி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் பைப்பிங் த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் இந்த ரெண்டு த்ரெட்டுமே நீடில் எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னா, நான் சில்க் த்ரெட் சுற்றி காமிக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி சில்க் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை வந்து சுற்ற வேண்டிய நீடில்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு எடுத்துக்கோங்க. த்ரெட்டை கடைசியாக நம்ம கட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லோக்கல் நீடில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்குமே நீங்கள் த்ரெட்டை வந்து சுற்றிக்கலாம். இந்த நீடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட்டை வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி தான் நம்ம பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போது த்ரெட்டை பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக இப்படி சுற்றுங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்லையே, அதை மட்டும் ஒரு விரலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் கேப் இல்லாத அளவுக்கு நெருக்கமாக சுற்றணும். இந்த மாதிரி லேசாக நீடில் ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ரைட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு கையில் நீடில் இந்த மாதிரி டைட்டாக சுற்றுங்க. இந்த மாதிரி மெதுவாக சுற்றிட்டே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாகவும் சுற்றிடலாம். க்ளூ கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த எண்ட் ஆகிற இடத்துலையும் கொஞ்சம் அதிகமாக க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இடையில இந்த இடத்துல கம்மியாக க்ளூ இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும் கொஞ்சம் அதிகமாக க்ளூ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே அதிகமாக இருந்த க்ளூ வந்து இப்படி மேலேயே அப்ளை பண்ணிடுங்க. க்ளூ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ அடுத்த நீடுக்கு வந்து நம்ம த்ரெட்டை வந்து சுற்றலாம். அடுத்தது நான் இந்த மாதிரி பிராண்ட் நீடில் எடுத்திருக்கேன், டியூலிப் பிராண்ட். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும். இது நிறைய பேருக்கு இப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் த்ரெட்டை சுற்றும் போது இது கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடம் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். அதனால உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சுற்ற போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து எல்லா கலர் சில்க் த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா த்ரெட்ல இருந்தும் ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போகிறேன். பாருங்கள், ப்ளூ கலரில் எடுத்தாச்சு, டார்க் ப்ளூவில் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு எல்லா த்ரெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது பிரியாமல் இருக்க லைட்டாக க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளூ பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இதை நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து இப்படி ஒட்டிக்கலாம். இந்த இடத்த ஒரு விரல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நெருக்கமாக சுற்றுங்க. இடையில கேப் எதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ்லேயே வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட் வந்து சிக்கு போடாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி சேர்த்து ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு பிரிஞ்சு வர மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் மேலே கூட ஒரு லேயர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் க்ளூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த த்ரெட்ஸ் எல்லாமே இனி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பிடிச்சி ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். புதுசாக ஆரி கற்றுக்கிற பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திக்காக சுற்றிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி தின்னாக கூட நீங்கள் சுற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கோ அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அந்த கடைகளெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியே விற்கிறாங்க கலர்ஃபுல்லான நீடில்ஸ்லாம். நீங்கள் வீட்டிலையே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு நீடில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஆரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு புதுவிதமான ஸ்டிச்சை வந்து நம்ம கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.